This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. App link available in description. Hi friends, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டைட்டில் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கில் எந்த மாதிரிலாம் சார்ஜஸ் மந்த்லி பிடிக்கிறாங்க, எப்படிலாம் சார்ஜஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்ஸாக நான் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இந்தியன் பேங்க்கில் பார்த்திங்கன்னா நிறையா விதத்துக்கு சார்ஜஸ் ஃபைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்க்கில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். சேவிங் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலினாலும் ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஆஸ் இட் இஸ் சேம் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுமோ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் அதேமாரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கும் சார்ஜஸ் போடுவாங்க. நம்ம அமௌண்ட் ஏதாவது பல்காக வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேங்க்கில் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, செக் புக் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம செக் புக் அவசியம்னாலும் வாங்கிக்கலாம், அவசியம் இல்லைன்னா நம்ம வாங்க தேவையில்லை. ஸோ நம்ம செக் புக் வச்சுருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா செக் புக்கு இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அதுக்கு தனியாகவும் பர் இயராக ஒரு சார்ஜஸ் போடுறாங்க. பேங்க் செக் புக் லீஃப் சார்ஜ் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம 1 இயருக்கு ஒரு செக் புக்கு இவ்வளோ லீஃப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குது. ஸோ அந்த லீஃபை நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் புதுசாக நம்ம லீவ்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினா அந்த ஒரு லீஃப்க்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ 5th பாயிண்ட் மொபைல் எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ். நம்ம பேங்க்கில் அமௌண்ட் போட்டாலோ அல்லது எடுத்தாலோ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக தான் எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ் சொல்லி நமக்கு மொபைல் மூலிமா எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்காகவும் மந்த்லி இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெபிட் கார்டு யூஸிங் சார்ஜ். நீங்கள் ஒரு பேங்க்கில் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காகவும் வருஷத்துக்கு ஒரு டைம் சார்ஜ் பண்ணுவாங்க. அதர் பேங்க் ஏடிஎம் மிஷின் வித்ட்ராவல் சார்ஜ். நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது அதர் பேங்க் ஏடிஎம் மிஷினில் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது அதர் பேங்க்கில் யூஸ் பண்ணால் அதுக்கும் சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதர் பேங்க்கில் நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணால் தான் சார்ஜஸ் பிடிப்பாங்களா, நம்ம பேங்க்கு ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணால் அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஏன்னா அதே நீங்கள் இப்போ இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் போயிட்டு வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னாலுமே கூட மந்த்லி உங்களுக்கு இவ்வளோ குறிப்பிட்ட டைம் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டைமும் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் எப்படிலாம் ஃபைன் போடுவாங்க, எந்த மாதிரிலாம் சார்ஜஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு குறைஞ்சா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டை நீங்கள் வேறு பேங்க்கில் யூஸ் பண்ணால் இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம் மிஷின் இல்லாமல் வேறு பேங்க் ஏடிஎம் மிஷினில் வித்ட்ரா பண்ணாலும் சார்ஜஸ் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாரி
நீங்கள் வந்து அதர் பேங்க் ஏடிஎம் மிஷினில் வந்து ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே கூட, மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலுமே கூட அதுக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க. இப்போ இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் போயிட்டு ஐஓபி, எஸ்பிஐ இந்தமாரி ஒரு ஏடிஎம் மிஷினில் வந்து உங்கள் பேங்க்கோட மினி ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு ஏடிஎம் மிஷினில் விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்லிப்புக்குமே கூட உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க, ஃபைன் அமௌண்ட் பண்ணுவாங்க. பர் மந்த் கேல்குலேஷன் மினிமம் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வந்து மந்த்லி செக் பண்ணுவாங்க. அவங்க மந்த்லி செக் பண்ணும்போது உங்களோட மினிமம் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக டேலி ஆகலை அப்படின்னா அதுக்கும் ஒரு சார்ஜ் அமௌண்ட் போடுவாங்க. இப்போது மினிமம் பேலன்ஸ் வந்து என்னோடய சேவிங் அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட பேங்க்கில் வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் நீங்கள் போட்டு வைக்கக்கூடாது. பேங்க்கு வந்து ஒரு சில டைப்பில் வந்து கேல்குலேஷன் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரிலாம் கேல்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபைன்ஸ்லாம் எப்படி போடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.